என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டுக்கு கட் லிண்டல் போடலாமா இல்லை த்ரூ லிண்டல் போடலாமான்ற கன்ஃபியூஷனில் இருக்காரு. லிண்டல்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா விண்டோக்கும் டோருக்கு மேலே போடுற ஹரிசான்டல் சப்போர்ட் பீமை தான் நம்ம லிண்டல்னு சொல்லுவோம். வீட்டோட டோர் ஃப்ரேமும் விண்டோ ஃப்ரேமுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த லிண்டல் பீம். இப்போது இது கொடுக்காம விட்டால் வாலோட மொத்த லோடுமே டோரோட ஃப்ரேம்லேயும் விண்டோவோட ஃப்ரேமில் தான் உட்காரும். வால்லையும் கிராக் வர வாய்ப்பு இருக்குது, விண்டோவோட ஃப்ரேம் விண்டோஸ் இதிலெல்லாம் கிராக் வர வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம லிண்டல் பீம் யூஸ் பண்ணுவோம். இதில் கட் லிண்டல்னா என்ன, த்ரூ லிண்டல்னா என்னன்னு பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு காலம், பீம்ஸ் எல்லா சப்போர்ட்டும் வந்துடும். இந்த மாதிரி இடத்துல உங்களோட டோர் ஃப்ரேம் விண்டோ ஃப்ரேமுக்கு மேலே கட் லிண்டல் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கட்ட போகிறேன்னா உங்களுக்கு த்ரூ லிண்டல் தான் கரெக்டாக இருக்கும். லோட் பியரிங் ஸ்ட்ரக்சருக்கு த்ரூ லிண்டல் தான் ப்ரிஃபரபிள். காஸ்ட் வைஸ் த்ரூ லிண்டல் ஹையராக இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும். கட் லிண்டல் காஸ்ட் வைஸ் கம்மி, பட் அது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் சூட்டபிளாக இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் அவர் பியரிங் ஸ்ட்ரக்சர் தான் கட்ட போகிறேன், எனக்கு த்ரூ லிண்டல் பீமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி அதோட ப்ராஜெக்ட் ஒர்க்கை நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காமல் ஸ்கை பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.